வணக்கம். எல்லாருக்கும் சொந்த வீடுங்கிறது ஒரு கனவா இருக்கும். அதுலயும் நம்ம சொந்த இடத்துல நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடுன்னா சொல்லவா வேணும். அதுதான் ஒருத்தருடைய லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கும். அப்படிப்பட்ட உங்க லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண ஜி ஸ்கொயரை நம்பி வந்ததுக்கு முதல்ல எங்களுடைய மரியாதையும் வணக்கமும். ஒருத்தருக்கு சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிறது அவங்களுடைய 70% லைஃப் டைமோட கமிட்மெண்ட். அப்படி உங்க லைஃப்ல நீங்க செய்ய போற பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை யார்கிட்டேருந்து வாங்குறோன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? சோ வாங்க எங்களை பத்தி சொல்றோம். ஜி ஸ்கொயர் எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த நிறுவனம் 2021 தொடங்கி 3 வருஷம் மட்டுமே ஆன நிறுவனம் இல்ல. ஜி ஸ்கொயர் தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் 12, 2012. கிட்டத்தட்ட 12 வருஷங்களுக்கு முன்னாடி மிஸ்டர் பாலா எனப்படும் ராமஜெயம் என்பவரால் தொடங்கப்பட்டது. 2012 இருந்து 2019 வரைக்கும் டிவிஎஸ், முருகப்பா, சியட், ஜேகே டயர், அசண்டஸ், டிசிஐ, எல்கி போன்ற இந்தியாவின் மிகப்பெரிய கார்ப்பரேட் மற்றும் பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிகளுக்கு 4000 ஏக்கர்களுக்கும் அதிகமான லேண்டை அக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கோம்னா அப்போ லேண்ட் அக்ரிகேஷன் அனுபவம் எந்த அளவுக்கு இருக்கும்? 2016-17 ஜி ஸ்கொயர் மாதிரி ஒரு பிரைவேட் லேண்ட் அக்ரிகேட்டரால தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் அதிகமாகுதுன்னு பிசினஸ் ஸ்டாண்டர்ட் மாதிரி பத்திரிகையில ஆர்டிகல் வந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. ஏன் சடனா ஜி ஸ்கொயர் 2019க்கு மேல ரீட்டைல் ரியல் எஸ்டேட்டுக்கு வந்தோம்னு சொல்லணும்ல. இதுக்கு முதல் முக்கிய காரணம் COVID-19. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் பெருசா எந்த கார்ப்பரேட்ஸும் புதுசா ஃபேக்டரிகள் திறக்கிற மாதிரி தெரியல. சோ லைக் எனி அதர் பிசினஸ் ஜி ஸ்கொயர்லயும் எங்களுடைய பிசினஸ் தக்க வச்சுக்க பார்த்தோம். அப்போ உருவானதுதான் ஜி ஸ்கொயரோட ரீட்டைல் ரியல் எஸ்டேட் ஆர்ம். இதுல ஜி ஸ்கொயர் தன்னை தனியா நிலைநிறுத்திக்க கையாண்ட விஷயம் தான் இப்போ நீங்க இங்க இந்த வீடியோவை பாக்குறதுக்கான காரணமும் கூட. எஸ், கோவிடுக்கு அப்புறமா எல்லாரும் தனியா ஒரு சொந்த வீட்டுல வாழணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அப்படி தனி வீடோ இல்ல ஒரு வில்லாவோ வேணும்னா நீங்க சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கிற செங்கல்பட்டு வரைக்கும் போகணும். சோ சிட்டிக்குள்ள வெறும் அபார்ட்மெண்ட் சப்ளை மட்டும்தான் இருந்தது. இதை உணர்ந்து ஜி ஸ்கொயர் சிட்டிக்குள்ள ஏன் பிளாட் போடக்கூடாதுன்னு யோசிச்சோம். பட் அதுக்கு முக்கியமா 2 விஷயம் வேணும். ஃபர்ஸ்ட், கரெக்டான பிளேஸ்ல கரெக்டான பிரைஸ்ல லேண்ட் வாங்கணும். லேண்ட் அக்ரிகேஷன் மட்டுமே தன்னுடைய கைவந்த கலையா வச்சிருந்த எங்களுக்கு இது ஈஸியா அமைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு மேனுஃபேக்சரர் ரீட்டைலுக்கு வர்றது மாதிரி. 2வது விஷயம், போதுன்ற மனசு வேணும். எஸ், சிட்டிக்குள்ள அபார்ட்மெண்ட் கட்டி விற்கிற லொகேஷன்ல ஒருத்தர் பிளாட் போடுறாங்கன்னா 1000 பேருக்கு விற்கக்கூடிய விஷயத்த வெறும் 100 பேருக்கு விற்க போறாங்கன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் தன்னுடைய லாபம் 10ல் 1 தான் வரும்னு அர்த்தம். ஸ்டில் ஜி ஸ்கொயர்ல அது போதும்னு டிசைட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் பண்றோம். இதுக்கு ஜி ஸ்கொயருடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சாட்சி. எல்லாம் ஓகே, ஏன் எல்லாரும் ஜி ஸ்கொயருக்கு வேற ஒரு அரசியல் சாயம் பூசுறாங்கன்னு தெரியுமா? சொல்றேன் கேளுங்க. காலகாலமா ஊருக்கு ஒதுக்குப்புறமா எங்க அபார்ட்மெண்ட்டையே விற்க முடியாதோ அவ்வளவு தூரத்துக்கு போய் பிளாட் போட்டுட்டு இருந்ததை மாத்தி சிட்டிக்குள்ள ரெடி டு கன்ஸ்ட்ரக்ட் பிளாட்ஸ் கொடுத்ததும் அபார்ட்மெண்ட் வில்லா விற்கிறவங்க சேல்ஸ் எல்லாம் டிராப் ஆகுமா இல்லையா? அதை கவுண்டர் பண்ண ஜி ஸ்கொயர் அபார்ட்மெண்ட் வித்திருந்தா அதுல குவாலிட்டி சரியில்லை, டெலிவரி டைம்ல இல்லைன்னு ஏதோ கிளப்பி விடலாம். ஜி ஸ்கொயர் விற்கிறதோ பிளாட், அதை எதுவும் சொல்ல முடியாது. போதா குறைக்கு வெறும் கலர் கொடி வச்சு மஞ்சக்கல் நட்டு நடத்திட்டு இருந்த பிளாட்டிங்க தான் பண்ண வால்யூம் ஆஃப் பிசினஸால ஜி ஸ்கொயர் ஹைவேல போடுற ரோடுக்கு ஈக்குவலா தார், தெர்மோபிளாஸ்ட், கர்ப், ஸ்டட், அம்யூனிட்டிஸ்னு கொடுக்கவும் என்ன சொல்றதுன்னு தெரியாம லீகல் இஷ்யூஸ் இருக்குன்னு சொல்லலாம்னு பார்த்தாங்க. பட் டு தேர் பேட் லக், லேண்ட் அக்ரிகேஷன்ல பழம் தின்னு கொட்ட போட்ட எங்களுக்கு லீகல் பாக்குறதெல்லாம் பேக் ஆஃப் த ஹேண்ட் மாதிரி. அண்ட் மோர் ஓவர் 30 பேர் இருக்கிற இன்ஹவுஸ் லீகல் டீமை வச்சு பாக்குறோம். சரி, எல்லாம் ஓகே. இப்போ இந்த 3 வருஷம் மட்டும் திரும்புற பக்கம் எல்லாம் ஜி ஸ்கொயரா இருக்கு. இதுக்கு முன்னாடி அப்படி கேள்விப்படவே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா தட் இஸ் த பவர் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் த பிராண்ட் அம்பாசிடர் MS தோனி. அப்போ லேண்ட் அக்ரிகேட்டரா இருந்தப்போ ஆடே போடலன்னு சொல்ல வரல, அப்பவும் ஆட் போட்டோம். பட் 100 ஏக்கர்ஸ் இருக்குன்னு பிசினஸ் டு பிசினஸ் ஆட் போட்டோம். சோ மக்கள் யாருக்கும் அது நினைவுல இல்ல. OMRல 2,999 per square feetக்கு பிளாட்னு போட்டதும் தான் எல்லாரும் அதை பாக்குறாங்க. ஏன்னா இது பிசினஸ் டு கன்சியூமர். அதனாலதான் அட்வர்டைசிங்கும் அதிகமாயிடுச்சு, ரீச்சும் அதிகமாயிடுச்சு. சரி, ஜி ஸ்கொயர்ல இந்த கடைசி 3 வருஷத்துல மட்டும் 15,000 கஸ்டமர்ஸ் வாங்கியிருக்காங்க. இது இந்தியாவுல வேற எந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கும் இல்லாத பெருமை. இது எப்படி சாத்தியமாச்சுன்னு தெரியுமா? ஜி ஸ்கொயருக்கு மட்டுமே இருக்கிற பிளஸ் பாயிண்ட்ஸை சொல்றேன், அதை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கணும். ஜி ஸ்கொயர் பண்ற வால்யூம் ஆஃப் பிசினஸ்க்கு எல்லாமே காஸ்ட் எஃபெக்டிவா பாசிபிள் ஆகுது. ஜி ஸ்கொயரோட குவாலிட்டி யாராலையும் மேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு ஹை குவாலிட்டி. சைட்டையே ரெடி பண்ணாம 1 வருஷம் கழிச்சு ரெடி பண்ணுவோம்னு சொல்லி லான்ச் பண்றவங்க மத்தியில DTCP, CMDA, RERA அப்ரூவல் வாங்கி மொத்த சைட்டையும் ரெடி பண்ணி கொடுக்கறது. ஜி ஸ்கொயர்ல இருக்கிற 1000 எம்ப்ளாயிஸும் எப்படி ஒரு லேண்டை வாங்கலாம், எப்படி அதை பிளாட்டா விற்கலாம், டெவலப் பண்ணலாம், மார்க்கெட் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கிற பிளாட் கம்பெனி இந்தியாவிலேயே இது மட்டும்தான். ஜி ஸ்கொயர் பில்ட் அசிஸ்ட்.
15,000க்கும் மேல கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால ஜி ஸ்கொயர் 70க்கும் அதிகமான பிராண்ட்ஸோட டைப் பண்ணி 10ல இருந்து 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வாங்கி கொடுக்குறோம் பிளாட் புக் பண்ணும் போதே. சோ நீங்க வீடு கட்டுறீங்கன்னா பட்டால இருந்து கிரகப்பிரவேசம் வரைக்கும் கம்ப்ளீட்டா வி வில் சப்போர்ட். இதுவும் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம். எந்த ஒரு இடத்துலயும் ஒரு கோமாதா இருந்தா அங்க இருக்கிற எல்லா பேட் கர்மாவும் போயிடும்னு ஒரு ஐதீகம். சோ ஜி ஸ்கொயரோடைய எல்லா சைட்லயும் வெட்டுக்கு போற மாடுகளை கூட்டிக்கிட்டு வந்து பராமரிக்கிறோம். தன்கிட்ட பிளாட் வாங்குறவங்க நல்லா இருக்கணும்னு எந்த நிறுவனமும் இவ்வளவு யோசிச்சதில்லை. ஜி ஸ்கொயர்ல வாங்குற பிளாட்ஸ் எல்லாம் 2 வருஷத்துக்குள்ளேயே 80% வரைக்கும் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. இது வேற எதுலயும் கிடைக்காத ஒரு ரிட்டர்ன்ஸ். இப்படி இன்னும் நிறைய காரணங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். இதனாலேயே ஜி ஸ்கொயர்ல அவங்க வாங்கின பிரைஸை விட பிளாட்ஸ் இப்போ டபுள் மடங்கு அப்ரிஷியேட் ஆயிருக்கு. சோ உங்க லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டை எங்க கிட்ட பண்ண தேவையான மொத்த கதையும் காரணமும் சொல்லியாச்சு. நீங்க கான்ஃபிடென்ட்டா டிசைட் பண்ணுவீங்கன்னு நம்புறோம். அதுக்கு முன்னாடி 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஜி ஸ்கொயர் கொடுக்கிற பிரைஸ் அட்வான்டேஜ் அண்ட் லொகேஷன் அட்வான்டேஜை வேற எந்த டெவலப்பராலையும் கொடுக்க முடியாது. பிகாஸ் we are the land aggregator கம் promoter, so no middleman, no hidden cost. செகண்ட், யாராலையும் இந்த குவாலிட்டியை மேட்ச் பண்ண முடியாது. பிகாஸ் ஆஃப் தி எக்கானமி ஆஃப் ஸ்கேல் we do. நீங்க ஒரு பெரிய கம்யூனிட்டில இருந்து வாங்கும்போது எல்லாமே உங்களுக்கு பெருசா கிடைக்கும். ஃப்ரம் ரோட்ஸ் டு பார்க்ஸ் டு அம்யூனிட்டி. அதனால எந்த தயக்கமும் இல்லாம ஜி ஸ்கொயர் கிட்ட இருந்து வாங்குங்க. உங்க ஃபேமிலிக்கான லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டை கொடுங்க. Once again, thanks for trusting G Square. We hope to make you part of our G Square family today. நன்றி, வணக்கம்.